Hello, good evening, students. Good evening, ma'am. Good evening, ma'am. Today we are going to study about the atomic structure. Atomic structure வந்து ப்ரீவியஸ் நம்ம ரிவிஷன் கொடுத்துட்டு ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து இந்த லெசனுடைய ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறது எப்படி அதோட ஆன்சர் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு எப்படி ஆன்சர்ஸ் வந்து எப்படி எழுதணும் அப்படின்ட்டு அதை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ யூ நோ அபவுட் தி ஆட்டம். ஆட்டம்ல இருந்து என்னென்ன சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கு? வாட் ஆர் தி சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்? என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கு? எலக்ட்ரான். ஹலோ, Ma'am, electron, proton, எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஓகே, வெரி குட். ஸோ எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ்? Negative, ma'am. நெகட்டிவ். ஓகே. புரோட்டான் சார்ஜ் Positive, ma'am. பாசிட்டிவ். நியூட்ரானுக்கு நோ சார்ஜ். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூணை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, அது எந்தெந்த பொசிஷனில் ஆட்டமில் இருக்குது, அதை பற்றியெல்லாம் வந்து இந்த லெசனில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து அப்புறம் நம்ம வந்து என்னென்ன சப் ஆர்பிட்டல்ஸ் இருக்கு, அது தென் வந்து அந்த ஷெல்லை பற்றி, குவாண்டம் நம்பர்ஸ் பற்றி அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். முதல்ல வந்து அந்த எலக்ட்ரான் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, இந்த கேத்தோட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஜே தாம்சன் ஸ்டடி பண்ணி அவர் வந்து எலக்ட்ரான் வந்து டிஸ்கவர் பண்ணார். இது வந்து கேத்தோட் எக்ஸ்பெரிமெண்ட். இது என்னன்னா சும்மா வந்து கேஸ் வந்து உள்ள வந்து பாஸ் பண்ணி கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணும்போது உள்ள இருக்கிற ப்ரெஷர் வேக்யூம் பம்ப் மூலமா அந்த உள்ள இருக்கிற ப்ரெஷர் வந்து ரிமூவ் பண்ண 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 தே காட் சம் லைட். தட் வந்து லைட் ட்ராவல் ஃப்ரம் தி கேத்தோட் டு ஆனோட். ஸோ அதுதான் வந்து நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து ஜே தாம்சன் வந்து எலக்ட்ரானை ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஸோ அப்புறமா அந்த எலக்ட்ரான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதோடைய சார்ஜ் எவ்வளோன்ட்டு 1.6 × 10⁻³ வந்து -19 கூலும். அதோட மாஸ் வந்து 9.1 × 10⁻³ -31 kg அப்படின்ட்டு இது. அடுத்தது புரோட்டான் வந்து டிஸ்கவரி. இந்த இருக்குன்னா டைம் பிளஸும் இருக்கும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து புரோட்டான் அதே கேத்தோட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து யூஸ் பண்ணி கோல்ட்ஸ்டீன் வந்து புரோட்டானை ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஸோ அடுத்தது இந்த புரோட்டான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்ட பிறகு நியூட்ரான்ஸ் வந்து ஜேம்ஸ் சாட்விக் வந்து இன்னொன்று ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு, அதுக்கு வந்து சார்ஜே இல்லை, அந்த பார்ட்டிக்கல் தான் வந்து நியூட்ரான். நியூட்ரான் அப்படின்ற நோ சார்ஜ் இருக்க பார்ட்டிக்கல் தான் வந்து நியூட்ரான். ஆஃப்டர் வந்து இந்த 3 பார்ட்டிக்கலும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்ட பிறகு அந்த ஆட்டமுடைய மாடல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆட்டமுடைய மாடல் எப்படி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தாம்சன்ஸ் அட்டாமிக் மாடல். இந்த மாடல் வந்து எதை பேஸ் பண்ணினா, வாட்டர் மெலன் இருக்குல்ல, வாட்டர் மெலனில் ஏன்னா அவரோட டைமில் வந்து வெறும் எலக்ட்ரான் புரோட்டான் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸ் வந்து பேஸ் பண்ணி அவர் வந்து மாடல் கொடுத்தாரு. தட் இஸ் வந்து புட்டிங், அது வந்து செரிஸ் நைஸ். ஐஸ்கிரீம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செரிஸ் வந்து எங்கேயாவது வந்து இல்லை கேக்லயோ செரிஸ் வந்து எங்கேயாவது 2-3 இடத்துல இருக்கும் இல்லையா, அதுதான். இல்லைன்னா வாட்டர் மெலன் எடுத்துக்கலாம். வாட்டர் மெலன்ல ஃபுல் அண்ட் வந்து ஈட்டபிள் பார்ட் வந்து அப்படியே ரெட் கலரா இருக்கும், அதை வந்து புரோட்டானா கன்சிடர் பண்ணாங்க. சீட்ஸ் அங்கங்கே இருக்கும் இல்லையா, ஸ்கேட்டரா இருக்கும் இல்லையா, அந்த சீட்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்ட்டு இவரோட மாடல் கொடுத்தாங்க. ஆனா இவரோட மாடல் வந்து டிராபேக் ஆகுச்சு. ஏன்னா இவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருடைய ஸ்டூடெண்ட்டே ருதர்ஃபோர்டு வந்து அவர் வந்து நியூக்ளியஸை ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. ஸோ அதனால அவருடைய இந்த மாடல் வந்து ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஏன்னா எதுக்காக ரிஜெக்ட் பண்ணா, குட் நாட் எக்ஸ்பிளைன் தி தாம்சன் தட் த மாடல் வாஸ் ஃபெயில்டு. த ரீசன் வாஸ் தட் வந்து ஃபெயிலியர் வாஸ் தட் இட் வாஸ் நாட் பாசிபிள் தட் ஃபியூ இப்போ வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு ரிமைன் ஸ்கேட்டர்ட் இன் தி பாசிட்டிவ் சார்ஜ். அப்படின்னா என்னன்னா, இப்போ இவர் சொன்ன மாடலில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கு, புரோட்டான்ஸ் இருக்கு. இப்போ ரெண்டும் பக்கத்துல இருக்குன்ட்டு தான் அவர் வந்து சொல்றாரு. அப்போ ரெண்டுமே பார்ட்டிகல்ஸ் வந்து அட்ராக்ஷன் இருக்குமா ரிப்பல்ஷன் இருக்குமா? எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் என்னமா இருக்கும்? அட்ராக்ஷன். அப்போ அட்ராக்ஷன் பண்ணும்போது பார்ட்டிகல்ஸ் வந்து தூரமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அதனால ஏன்னா இவர் சொல்ற மாடல்ல பார்த்தீங்கன்னா பாருங்க, எலக்ட்ரான்ஸு புரோட்டான்ஸு கிட்ட கிட்ட இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த பார்ட்டிகல் இது மாதிரி வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்காது அப்படின்ட்டு அவருடைய மாடல் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவருடைய ஸ்டூடெண்ட்டே வந்து ருதர்ஃபோர்டு வந்து இவர் என்ன பண்றாருன்னா, ஆல்ஃபா ரேஸ் வந்து என்ன பண்றாரு, பாஸ் பண்ணி ஒரு கோல்டு ஃபைல்ல பாஸ் பண்றாரு. கோல்டு ஃபைல்ல பாஸ் பண்ணும்போது ஆல்ஃபா ரேஸ்னா அது நிறைய ரேஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய டிஃப்ளெக்ஷன்
அந்த கோல்டு ஃபாயிலுக்குள்ள நுழைஞ்சிட்ட பிறகு வெளியில வரும் இல்லையா, அந்த ரேஸ் உடைய ஆங்கிள பார்க்குறாரு. பார்த்தோன்னா, கொஞ்சம் ரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அ நார்மலாவே வந்து உள்ள பாஸ் ஆகி அப்படியே வந்து வெளில வந்துருச்சு. கொஞ்சம் ரேஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைட்டா வந்து டிஃப்ராக்ஷன் காமிச்சுது. இன்னும் சென்டரா போன ரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு. அப்படியே சென்டருக்கு போய் டச் பண்ணோனே உடனே வந்து ரிட்டர்ன் ஆச்சு. 180 டிகிரி ஆங்கிள்ல வந்து ரிட்டர்ன் ஆச்சு. ஸோ இது மாரி வந்து 3 விதமான டிஃப்ளெக்ஷனுக்கு என்ன காரணம்? அப்படின்ட்டு வந்து ரூதர்ஃபோர்டே அதுக்கான கன்க்ளூஷன் வந்து குடுக்குறாரு. என்னன்னா, சம் ரேஸ் வந்து பாஸ் ஸ்ட்ரெய்ட். அத அங்க குடுத்துரு அவருடைய அப்சர்வேஷன் என்ன பார்த்தார்ன்னா, நெறைய ரேஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சு. சில ரேஸ் வந்து கொஞ்சம் ஸ்மால் ஆங்கிள்லயும், லார்ஜ் ஆங்கிள்ல வந்து ஆங்கிள் வந்து ஸ்லைட்டா வந்து டீவியேஷன் ஆச்சு. கொஞ்சம் ரேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரீபவுண்டுன்னு அது திருப்ப வந்து ரிஃப்ளெக்ட் இத வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு அப்படின்றார். ஸோ அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ரீசன் சொல்றாருன்னா, சில ரேஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரெய்ட்டா பாஸ் ஆச்சுல்ல, அதுக்கு என்ன ரீசன்னா நெறைய அந்த ஆட்டம்ல நெறைய எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கு. அதனால தான் வந்து நான் அனுப்புன ஆல்ஃபா ரேஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து பாஸ் த்ரூ ஆகி வெளில வந்துட்டு இருக்கு. அப்ப கொஞ்சம் ஆங்கிள் வந்து டிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா, இந்த ஆல்ஃபா ரேஸ் வந்து பிளஸ் சார்ஜ் இல்லையா? அப்போ அப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து லைட்டா அட்ராக்ட் பண்ணியிருக்கனால, அந்த ரேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா கொஞ்சம் வந்து டீவியேஷன் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து, ஏன் வந்து சென்டர்ல போன ரேஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு. அப்போ சென்டர்ல வந்து ஒரு ஏதோ வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டில் இருக்கும். ஏன்னா ஆல்ஃபா ரேஸ் கூட வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவ் என்ன பண்ணும்? ரிப்பல்ஷன் பண்ணுமா? அட்ராக்ஷன் பண்ணுமா? என்னம்மா பண்ணும்? பாசிட்டிவ் பாசிட்டிவ் பிளஸ் And பிளஸ் repulsion. ரிப்பல்ஷன். அதாவது வந்து ரிப்பல் பண்ணியிருக்கனால அந்த ரேஸ் வந்து பவுன்ஸ் பேக் இருக்கு அப்படின்ட்டு அவருடைய கன்க்ளூஷன்ல சொல்லிட்ட பிறகு, அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ சென்டர்ல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் தான் வந்து அந்த சென்டருடைய மாஸ் வந்து இவர் என்ன சொல்றார்? நியூக்ளியஸ் அப்படின்ட்டு அந்த ஆட்டமுடைய மாஸ் மொத்தமாவே நியூக்ளியஸ்குள்ள தான் இருக்கு. நியூக்ளியஸ்குள்ள தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டோம். அடுத்து இவர் அந்த அந்த பேஸ் பண்ணி இப்போ வந்து 3 பார்ட்டிகிள் வந்துச்சு. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானு, ஒரு நியூக்ளியஸ் அப்படின்ட்டு ஒரு இது இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் ரூதர்ஃபோர்ட் குடுக்குறாரு. ரூதர்ஃபோர்ட் வந்து என்ன மாடல் குடுக்குறாருன்னா பிளானட்டரி மோஷன் பிளானெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சன் வந்து சென்டரா இருக்கு. பிளானெட்ஸ் வந்து அது வந்து ரிவால்வ் ஆகுது இல்லையா? அது வந்து சுத்துது இல்லையா? அதே மாரி தான் இவருடைய மாடல் என்ன சொல்றாருன்னா, நான் கண்டுபிடிச்ச நியூக்ளியஸ் வந்து சென்டர்ல இருக்கு. எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து பிளானெட் மாரியே வந்து சுத்துது அப்படின்ட்டு அவர அது மாரி வந்து பிளானட்டரி மோஷன் வந்து பேஸ் பண்ணி சொல்றாரு. ஆனா இவருடைய மாடல் கூட பார்த்தீங்கன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள்லாம் வந்து கன்டினியூஸா வந்து மூவ் ஆயிட்டே இருந்தாங்கன்னா, தன்னோட எனர்ஜி வந்து லூஸ் பண்ணிடும். அப்படின்ட்டு அதனால அவரோட மாடல் வந்து ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்டாமிக் நம்பர்னா தெரியும். வாட் இஸ் அட்டாமிக் நம்பர்? நம்ம லோயர் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. அட்டாமிக் நம்பர் இட் இஸ் தி நம்பர் ஆஃப் Electrons or ஹலோ protons, ma'am? புரோட்டான்ஸ். வெரி குட். அட்டாமிக் நம்பர் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் புரோட்டான்ஸ். வெரி குட். மாஸ் நம்பர்னா என்ன? அட்டாமிக் மாஸ் ஆர் மாஸ் நம்பர்னா என்ன? இட் இஸ் தி நம்பர் ஆஃப் Neutrons and சொல்லுங்க மாஸ் protons. நம்பர். வெரி குட். ஐ அம் நியூட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான். அட்டாமிc நம்பருக்கு Z. அப்ப இதுக்கு வந்து மாஸ் நம்பருக்கு A. A to Z அப்படின்னு. ஸோ மாஸ் நம்பர் எங்க எழுதுவோம்? மேல எழுதுவோமா? கீழ எழுதுவோமா? ஆட்டம்ல மாஸ் நம்பர் மேல எழுதுவோமா? கீழ எழுதுவோமா? Ma'am. மேல எழுதுவோம். அதுக்கு வந்து என்னது? சூப்பர் ஸ்கிரிப்ட். கீழ எழுதுறது சப்ஸ்கிரிப்ட். அப்ப அட்டாமிக் நம்பர் கீழ எழுதுவோம். ஸோ இது மாரி. அடுத்தது வந்து ஐசோடோப்ஸ். ஐசோடோப்ஸ்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஐசோடோப்ஸ்? இப்ப Ma'am, ஹைட்ரஜனுக்கு same நம்ம பார்த்தோம்ல ஒரு atomic லெசன்ல. number, சேம் different அட்டாமிக் mass நம்பர். number, வெரி குட். ஹைட்ரஜனுக்கு வந்து different நம்ம mass 3 number. ஐசோடோப் பார்த்தோம் இல்லையா? சேம் அட்டாமிக் நம்பர், டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கிறது ஐசோடோப். ஐசோபார்ஸ் அப்படின்னா என்ன? ஐசோபார்ல பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். எது அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுங்க. ஐசோபாருக்கு மாஸ் நம்பர் சேமா இருக்கும். அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதுல வந்து என்ன பார்த்தோம்? அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கு. மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இந்த ஐசோபார்ல மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். மாஸ் நம்பர் சேமா இருக்கும். அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆர்கான், கால்சியம் இருக்கு இல்லையா? 40, 40 இருக்கு. கீழ அட்டாமிக் நம்பர் 18, 20 இருக்கு. அது ஐசோடோன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து சேமா இருக்கும். ஆட்டம் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஆனா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து சேமா இருக்கிறது ஐசோடோன்ஸ். ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னா என்ன? ஐசோனாவே சேம் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது தான் வந்து ஐசோ எலக்ட்ரானிக். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வழியா வந்து அந்த ஆட்டம பத்தி ஒரு ஸ்டடி பண்ணிட்டு
முடிச்சாங்க. அதே டைம்ல வந்து எலக்ட்ரோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் அப்படி பத்தி ஸ்டடி பண்ண ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல். இவர் வந்து என்ன சொல்ற, எனர்ஜிஸ் எமிட்டட் ஆர் அப்சர்வ் கண்டினியூஸ்லி இந்த ஃபார்ம் ஆஃப் ரேடியன்ட் எனர்ஜி. ஸோ எனர்ஜி வந்து நம்மளுக்கு ஒரு ரேடியேஷன் மாதிரியே தான் வந்து எமிட் ஆகுது அப்படின்னு. ஸோ அதுல உங்களுக்கு பார்த்தோன்னா வேவ் லென்த். ஏன்னா வேவ் சொல்லும் போதே உங்களுக்கு என்ன இருக்கணும், என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு, பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி, வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வேவ் லென்த்னா என்னன்னா, அந்த வேவுடைய 2 கிரஸ்ட் இருக்கு இல்லையா, இதான் வந்து கிரஸ்ட். இது இருக்க 2 கிரஸ்டுடைய ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் கிரஸ்டுடைய ஆஃப்ல இருந்து இது வரைக்கும் வந்து இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், இது வந்து வேவ் லென்த். ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சினா எவ்வளவு வந்து கிரஸ்ட் ட்ரஃப் போகுதோ அது வந்து வேவ் லென்த். இது லாம்டா. ஸோ அதாவது நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது அது ஆம்ப்ளிடியூட். இது வந்து வேவ் லென்த்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ கான்சிக்யூட்டிவ் வேவ் கிரஸ்ட். இங்க இருக்கு கொடுத்துருக்காங்க பாரு, லாம்டா கொடுத்துருக்காங்க பாரு. அதான் வந்து வேவ் லென்த். ஆம்ப்ளிடியூட்னா அந்த வேவ் வந்து எவ்வளோ ஹைட் வந்து ரீச் ஆகுது, அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், ஆம்ப்ளிடியூட் அப்படின்றோம். அடுத்தது ஃப்ரீக்வன்சினா நம்பர் ஆஃப் வந்து ஒரு கிரஸ்ட் ஒரு ட்ரஃப் வருது இல்லையா, இது மாதிரி இது இருக்கும். இது வந்து ஒரு ஒரு இது ஃப்ரீக்வன்சி. ஸோ இது மாதிரி நம்பர் ஆஃப் வந்து ஃப்ரீக்வன்சிஸ் போகுதா வந்து வி கால் இட் அஸ் வந்து எரேசர். எரேசர். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க இங்க இருந்து இது வரைக்கும் போகுது இல்லையா, ஒரு கிரஸ்ட் ஒரு ட்ரஃப். அடுத்தது இங்க வர ஃபர்ஸ்ட் அந்த வேவ் லென்த்னா பிசிக்ஸ்ல தான் படிச்சிருப்பீங்க இல்லையா. வேவ் லென்த்னா ஹாஃப் க்ரஸ்ட்னா மேல மேடா இருக்குல்ல அது கிரஸ்ட், கீழே இறங்குதுல அதுதான் ட்ரஃப் அப்படின்வாங்க. ஸோ ட்ரஃப் அப்படின்னு கிரஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரஸ்டுடைய ஹாஃபும் செகண்ட் கிரஸ்டுடைய ஹாஃபும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்க்கறது தான் வந்து லேம்டா, தான் வந்து வேவ் லென்த் அப்படின்றோம். அடுத்தது ஆம்ப்ளிடியூட்னா என்னன்னா, அந்த வேவ் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போகுது இல்லையா, அதுதான் நம்ம ஆம்ப்ளிடியூடு. ஃப்ரீக்வன்சினா நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஆர் வந்து வேவ் டஃப்ஸ். எத்தனை வந்து ஒரு வேவ்ல வந்து எத்தனை கிரஸ்ட் இருக்கு, எத்தனை டஃப் இருக்கு, அதோட வேல்யூ தான் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி. ஸோ இதான் வந்து நம்மளுடைய இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் வேவ் அப்படி சொல்லும்போது அது யூஸ் பண்ற பேராமீட்டர்ஸ். வேவ் நம்பர்னா என்னன்னா, வேவ் லென்த்துடைய ரெசிப்ரோக்கல் தான் வந்து வேவ் நம்பர். ஸோ அப்புறம் வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியும், ஸ்பீடு வி சி இஸ் ஈக்குவல் டு சி பை லேம்டா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து பேராமீட்டர்ஸ் வந்து வேவ் கேரக்டர்ஸ் உடையது. இது இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னாவே என்னமா, இப்போ வந்து ரெயின்போ வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் இல்லையா. ஏன்னா அதுல வந்து கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு, அது டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருக்கு. நம்ம ஒரு சாதாரண சன்லைட்டுடைய ஒரு ப்ரிசம்ல இருந்து பாஸ் பண்ணி வெளில வரும்போது உங்களுக்கு வந்து அந்த ரெயின்போ கலர்ஸ் வருது இல்லையா, 7 கலர்ஸ். அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம். அது ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து ஸ்பெக்ட்ரம். ஸோ இவர் வந்து என்னன்னா, எல்லா எல்லோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து ஆர் அரேஞ்ச் இந்த இன்க்ரீசிங் வேவ் லென்த் அண்ட் டிக்ரீசிங் ஃப்ரீக்வன்சிஸ் வேவ் பண்ணி தி காட் எ ஸ்பெக்ட்ரம். இந்த லிமிடேஷன்ஸ் ஆஃப் திஸ் தியரி, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி வந்து என்னன்னா, ஏன் வந்து இதுவும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல, பிளாக் பாடி ஏன் வந்து ரேடியேஷன் கொடுக்குது, லைன் ஸ்பெக்ட்ரா பத்தி எல்லாம் வந்து சொல்லல. அதுக்காக வந்து அது அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா எதுனா நம்ம ரெயின்போ இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா. லைன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னா என்னன்னா, ஆட்டம்ஸ் ஆர் எக்ஸைட்டட், தே எமிட் லைட் ஆஃப் சர்டன் வேவ் லென்த் விச் கரஸ்பாண்ட் டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அந்த எமிட்டட் லைட் வந்து கேன் பி அப்சர்வ் அஸ் அ சீரீஸ் ஆஃப் கலர்ட் லைன்ஸ். அங்கே வந்து நம்மளுக்கு கலர் பேச்சஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு ரெயின்போல. இங்க பார்த்தா லைன்ஸ் கரெக்டா வந்து ஒன்னொன்னு வந்து லைன் கலர்ட் லைன்ஸா வரும் வித் டார்க் ஸ்பேசஸ். நடுவில் வந்து உங்களுக்கு டார்க் ஸ்பேசஸ் இன் பிட்வீன் வரும். அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து வி கால் இட் அஸ் வந்து லைன் ஸ்பெக்ட்ரா.
அதுக்கடுத்து இவருடைய இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண மாடல் வந்து இதுவும் வந்து ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வர்றது வந்து போர்ஸ் மாடல். இவர் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவு வந்து ஆ இது ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர்லாம் சொன்னாரு. இவருடைய மாடல் என்ன இவர் தான் என்ன சொன்னார்ன்னா, ஆட்டம் சென்டர்ல அம் இது புரோட்டான்ஸும், நியூட்ரான்ஸ் இருக்கு. அத சுத்தி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்துது. பட் வந்து தே ஆர் நாட் வந்து ரேடியேட்டிங் எனி எனர்ஜி. ஸோ அது வந்து என்னது அது ஸ்டேஷனரி ஆர்பிட் எல்லாம் வந்து ஸ்டேஷனரியா இருக்கு. அது வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து டு நாட் வந்து ரேடியேட் எனர்ஜி அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு ரிங்குக்கும் வந்து பேர் குடுத்தாரு. எல்லு, எம்மு, என் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஷெல்லுக்கும் வந்து நேம் குடுத்தாரு. இல்லன்னா 1, 2, 3 கூட யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னாரு. அப்புறம் வந்து ஒவ்வொரு ஷெல்லையும் வந்து சப் ஷெல் இருக்கு. அதுக்கு பேர் வந்து எஸ்பிடிஎஃப் அப்படின்ட்டு அந்த சப் ஷெல் பேரும் குடுத்தாரு. அப்புறம் வந்து வேற என்ன சொன்னாருன்னா, எலக்ட்ரான் வந்து ஒரே இடத்துல இருக்காது. சம்டைம்ஸ் வந்து எனர்ஜி வந்து கெயின் பண்ணி இப்ப சன்லைட் வந்து அந்த ஆட்டம் மேல பட்டுச்சுன்னா, அந்த எனர்ஜிய கெயின் பண்ணி கீழ லோயர் எனர்ஜி லெவல்லேருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு வந்து ஜம்ப் பண்ற சான்சஸ் இருக்கு. ஒரே இடத்துல இருக்காது எலக்ட்ரான்ஸு. அப்புறம் வேற சம்டைம்ஸ் வந்து ஹையர் எனர்ஜி லெவல்ல இருக்கிற ஹையர் எனர்ஜி லெவல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து சம்டைம்ஸ் அகெயின் வந்து தான் அப்சர்வ் பண்ண எனர்ஜிய வந்து ரேடியேட் பண்ணி வெளில குடுத்துட்டு, அத வந்து அகெயின் வந்து இட் கம் பேக் டூ தி லோயர் எனர்ஜி. ஸோ இப்படிதான் வந்து தன்னுடைய மாடல் வந்து ப்ரொப்போஸ் பண்றாரு. இந்த மாடல் ப்ரொப்போஸ் பண்ணா வந்து இஎஃப் மைனஸ் எஃப் இது மாரி ஆங்குலர் மொமெண்டம் என்ஹெச் பை 2 பை. ஸோ இது மாரி எல்லாம் வந்து எல்லாமே இவருடைய ஆ அ போர்ட்ஸ் உடைய பாஸ்டுலேட்ஸ். அடுத்தது இது மாரி ஃபார்முலாஸ் எல்லாம் குடுத்தாரு எனர்ஜி பத்தி. ஸோ நெறைய வந்து ஸ்டடி பண்ணாரு. அப்புறம் கன்க்ளூஷன்ஸ் ஆஃப் தி போர்ஸ் ஆட்டம். ஸோ இது எல்லாமே வந்து எல்லாருமே வந்து ஓகே கன்சிடர் பண்ணிட்டாங்க. இவர் சொன்னாரு எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகுது. அ ஒன் ஸ்டேட் அதான் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு போகுது. திருப்பி வந்து ரிட்டர்ன் பேக் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஸ்பெக்ட்ரம்லாம் வரதுக்கு காரணமே வந்து இந்த எலக்ட்ரான் ஜம்பிங்னால தான் வருது அப்படின்னு வந்து எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து நல்லா ஹைட்ரஜன் ஆட்டம வந்து வச்சுக்கிட்டு, அவரு இவருடைய பாஸ்பேட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுக்கு ஏத்தபடியே வந்து ஹைட்ரஜனும் வந்து வந்து காமிச்சது. எல்லாமே வந்து ஓகேவானது. ஆனா இந்த கான்செப்ட் வந்து அவர் வந்து மல்டி அட்டாமிக் நம்பர் ஹையரா இருக்கிற இதுக்கெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணுது. அவரோட மாடல் வந்து செட் ஆகல. அவர் சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட்டா வந்து வரல. திஸ் மாடல் ஃபிட் டு எக்ஸ்பிளைன் தி லைன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸ்க்கெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் ஆகல. அப்புறம் அந்த ஜீமேன் எஃபெக்ட், ஸ்டார்க் எஃபெக்ட் பத்தி எல்லாம் வந்து நெறைய இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. டூயல் கேரக்டரு ஸோ இந்த பாயிண்ட்க்கெல்லாம் வரும்போது அவருடைய பாஸ்டுலேட்ஸ் வந்து கரெக்ட் இதான் வந்து போர்ஸுடைய மாடல் எதா அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ப டூயல் நேச்சர். ஸோ இது வந்து ஒரு பக்கமா இருந்துட்ட பிறகு, ஏன்னா இவரோட லி அகைன் வந்து இது வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மல்டி எலக்ட்ரானிக்லாம் அப்ளை பண்ணும்போது, அவரோட கான்செப்ட் எல்லாம் வந்து சரியா சரியா வந்து செட் ஆகல. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டி ப்ரூக்லி வேவ்லென்த் அப்படின்ட்டு இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அ மேட்டருக்கு வந்து அதான் எலக்ட்ரானுக்கெல்லாம் வந்து வேவ் கேரக்டரும் இருக்கு, பார்ட்டிகிள் கேரக்டரும் இருக்கு. ஸோ 2 டூயல் கேரக்டர்னா என்னது 2 கேரக்டரா இருக்கு. இப்போ வேவ் கேரக்டரா இருக்கும்போது இது மாரி பிஹேவ் பண்ணும். பார்ட்டிகிள் கேரக்டரா இருக்கும்போது இது மாரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி, அந்த 2த்தையும் காம்பினேஷன் பண்ணி, இவர் வந்து ஒரு ஃபார்முலா குடுக்குறாரு. லாம்ப்டா இஸ் ஈக்குவல் டூ h/mv. அது வந்து ஹெச்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. மேம் இது ஸ்கிரீன் வந்து தெரியல. மாஸ் என்னம்மா? ஸ்க்ரீன் தெரியல? மேம் ஸ்கிரீன் தெரியல மேம். தெரியலையா? ஒரு நிமிஷம் இரு. ஸ்க்ரீன் எஸ். எடிட் ஆகுது. ஓகே சொன்ன வைடி. இப்ப தெரியுதாம்மா? ஹலோ? இல்ல மேம் சுத்திட்டு ஹலோ? இருக்கு மேம். இன்னும் தெரியல மேம். தெரியல. ம், ம். ஒரு நிமிஷம் இரு. நெட்டு இது போல இருக்கு.
இவ்வளவு நேரம் தெரிஞ்சதில்ல? இப்ப தெரியுதாம்மா? இல்ல மேம். ஹலோ, தெரியல. ஹலோ இப்ப மரியம், தெரியுது மேம். இப்ப தெரியுதாம்மா? ஓகே சரி. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து அந்த போர்ஸ் ஆட்டம் மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக அவர் யூஸ் பண்ணின ஹைட்ரஜன் ஆட்டம், அதனால கிடைச்ச ஸ்பெக்ட்ரம்ஸ் எல்லாம் வந்து இதுதான். இந்த ஸ்பெக்ட்ரம் தான் இது, லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். ஆனா இவருடைய மாடல் வந்து, இவருடைய கான்செப்ட் வந்து மல்டி எலக்ட்ரானுக்கெல்லாம் வந்து செட் ஆகும். அடுத்து பார்த்தா நெக்ஸ்ட் அவருக்கு அடுத்தது வந்தது டீப் ப்ளூக்ல வந்து இவர் வந்து என்னன்னா டியூவல்னு என்னது டூ இல்லையா? ஸோ இது வந்து வேவ் கேரக்டர், ஒரு எலக்ட்ரானுக்கு வந்து வேவ் கேரக்டர் இருக்கு, பார்ட்டிகல் கேரக்டர் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி he gave the formula வந்து பார்த்தீங்கன்னா H is equal to இங்க பார்த்தீங்கன்னா H is equal to H by P. லாம்டா வேவ் லென்த் இஸ் equal to H by P. இது வந்து ஒரு கொஸ்டின் புக் பேக்ல இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. டி ப்ரூக்லியுடைய ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா, வேவ் லென்த் டி ப்ரூக்லி வேவ் லென்த் இஸ் equal to லாம்டா இஸ் equal to H by P. H வந்து என்னன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அது கான்ஸ்டன்ட் வேல்யூ. P வந்து என்னது மூமெண்டம். மூமெண்டம்னா என்னது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அந்த ஈக்குவேஷன் இது ஒன்று கேட்டிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது இவருக்கு அடுத்தது வந்து ஹெசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு இட் இஸ் இம்பாசிபிள் டு டிட்டர்மைன் சைமல்டேனியஸ், ரெண்டுமே வந்து போத் பொசிஷன் அண்ட் தி மூமெண்டம் ஆஃப் தி பார்ட்டிக்கல். மூமெண்டம் இவர் என்ன ஒரு நம்ம வந்து அட் அ டைம் வந்து அந்த எலக்ட்ரானுடைய பொசிஷனும் அண்ட் வந்து அதோடைய மூமெண்ட்டும் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது ஒன்று தான் வந்து நம்ம ஸ்மாலர் வேலேருந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு. இது இம்பாசிபிள் டு டிட்டர்மைன் சைமல்டேனியஸ்லி தி எக்ஸாக்ட் பொசிஷன் அண்ட் தி எக்ஸாக்ட் மூமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு டெரிவேஷன் கொடுக்குறாரு. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு அந்த இது இருக்கு இல்லையா, ஸ்பின் குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதை பற்றியெல்லாம் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான் வந்து டீல் பண்ணுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து என்ன, அசிமெட்ரல் குவாண்டம் நம்பரு, தென் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரு, தென் ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படின்ட்டு 4 டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர் கொடுத்தது. இந்த 4 நம்பர் குவாண்டம் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எதை பற்றினா ஷெல்லை பற்றி. இந்த ஃபர்ஸ்ட் செல்லா செகண்ட் செல்லாண்டு அது ஒரு லெட்டர் வந்து என். நெக்ஸ்ட் வந்து அசிமிட்டல் குவாண்டம் நம்பர் வந்து சப்ஷெல்லை பற்றி சொல்கிறது அசிமிட்டல் குவாண்டம். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து அந்த சப்ஷெல்ல, தட் இஸ் அதான் ஆர்பிட்டல்ஸில் எத்தினி வந்து ஆர்பிட்டல்ஸ். இப்போ பியில் வந்து 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, டியில் வந்து 5 இருக்குது அப்படின்னா சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி சொல்கிறது மேக்னெட்டிக் குவாண்டம். ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து எலக்ட்ரான் வந்து கிளாக் வைஸில் சுற்றுதா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுதா, அதை பற்றி தான் வந்து இந்த குவாண்டம் நம்பர் சொல்லுது. இது வந்து இந்த குவாண்டம் வந்துட்ட பிறகு அதுக்கு ரிலேட்டடாக வந்து நிறைய லாஸ் எல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இந்த ஆபர் பிரின்சிபல் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து இது சப்ஷெல் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரிங்ல வெறும் 1s இருக்கு, செகண்ட்ல 2s 2p, மூணாவது ஷெல்ல 3s 3p 3d இருக்கு. இது ஃபோர்த்தில் 4s 4p 4d, அப்போ 4d 4f இருக்கு. அது மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இது அந்த அந்த ஆர்டர் தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஆனால் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஆபர் பிரின்சிபல், எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னா லோயர் எனர்ஜி டு தி ஹையர் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி லெவல் வந்து நம்ம பார்த்துட்டு தான் வந்து ஃபில் பண்ணோம். ஈவன் தோ வந்து ஒவ்வொரு ஆர்பிட்டல்ஸில் அந்த ஷெல்ஸுடைய சப்ஷெல்ஸுடைய நேம் இருந்தால் கூட நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இது மாதிரி தான் ஃபில் பண்ணோம். எப்படி பாருங்க, த ஆர்பிட்டல்ஸ் ஆர் ஃபில்ட் இன் தி ஆர்டர்
1s 2s 2p 3s 3p 3pக்கு அடுத்து 3d தான் வரணும். ஆனா வந்து முதல்ல 4s வந்துட்ட பிறகு 3d வரணும் அப்படின்ட்டு அந்த இதுல அந்த மெத்தட்ல சொல்றாரு இல்லைங்களா? இப்ப நம்ம 3ல எடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன ஆர்பிட்டல்ஸ் இருக்கு? 3s இருக்கு, 3p இருக்கு, 3d இருக்கு. அப்புறமா வந்து 4த்துல வரும்போது 4s, 4p, 4d, 4f அது மாரி வரும் இல்லையா? இப்போ இங்க பாருங்க 3s, 3p, 3d வந்து அப்புறம் 4sக்கு வந்துட்டு 3d வருது. அது அந்த ரீசன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு கொஸ்டின்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் வந்து முதல்ல வந்து 3d வந்திருக்கு. 4s வந்துட்டு அப்புறம் 3d வந்திருக்கு. அதே மாரி பாருங்க 4sக்கு அடுத்தது 4p அப்புறமா வருது. அப்ப 4pக்கு அடுத்து என்ன வரணும்? 4d தான் வரணும். ஆனா வந்து 5s வந்துட்ட பிறகு 5s வந்துட்ட பிறகு 4d வருது. ஸோ இது மாரி வந்து அந்த ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் ஆர்டர் வந்து யார் குடுத்ததுன்னா, ஆல்பா பிரின்சிபல். பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, எந்த நோ 2 எலக்ட்ரான்ஸ் கேன் ஹேவ் தி சேம் குவாண்டம் நம்பர். இப்ப 4 குவாண்டம் நம்பர் எழுதுவோம் இல்லையா ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும். அதுல எப்படியாவது வந்து ஒரு குவாண்டம் நம்பர் வந்து டிஃபரெண்ட் ஆகும். ஏன்னா, நம்மளுக்கு ஸ்பின் குவாண்டம் நம்பர்ல என்ன பண்றோம், ஒரு அந்த எலக்ட்ரான் வந்து கிளாக் வைஸ்ல சுத்துச்சுன்னா, பிளஸ் ஆஃப் குடுப்போம். 1/2 குடுப்போம். ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துச்சா மைனஸ் ஆஃப் குடுப்போம். அப்ப ஏதோ ஒரு குவாண்டம் நம்பர் வந்து மாறுது இல்லையா? ஸோ நோ 2 எலக்ட்ரான்ஸ் கேன் ஹேவ் தி சேம் குவாண்டம் நம்பர். ஸோ அப்பன்னா என்ன அர்த்தம் ஆவுது? 2 எலக்ட்ரான் இருக்குன்னா ஒரு ஆட்டம்ல, ஒரு இதுல 2 எலக்ட்ரான் ஷெல்ல வந்து 2 எலக்ட்ரான் இருக்குன்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து கிளாக் வைஸ்ல, இன்னொன்னு எலக்ட்ரான் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். அப்போ ஸ்பின்ல வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கிளாக் வைஸ்ல சுத்துறதுக்கு பிளஸ் ஆஃப் குடுப்போம். ஆன்டி கிளாக் வைஸ்க்கு மைனஸ் ஆஃப் குடுப்போம். ஸோ அந்த கான்செப்ட் சொல்றத பாலிசி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஹான்ஸ் ரூல் என்ன சொல்றாங்கன்னா, கன்சர்ன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த செட் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் தி சேம் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுறது சொல்றோம். ஸோ இதுதான் இத வந்து நம்ம லெசனுடைய ஓவரால் வந்து ரிவிஷன். இப்ப நம்ம வந்து லெசனுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ல வந்து இந்த லெசன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ டிஸ்கஸ் பண்ணும். ம், ம், ம். கொஸ்டின் பேப்பர். வாட்ஸ்அப் வேற jadi ஹலோ, ஹலோ, yes ma'am ஹலோ மரியம். yes ma'am அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கும் கெமிக்கல் பாண்டிங்கும் சேர்த்து உங்களுக்கு 10 மார்க்ஸ் வருது. இப்ப நம்ம வந்து வெறும் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தானே பார்த்துருக்கோம். அது என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து
இந்த இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க எந்த கொஸ்டின் வந்திருக்கு இது சொல்லுங்க பார்ப்போம். தி மாஸ் நம்பர் ஆஃப் an element is the sum of number of என்ன வரும் மாஸ் நம்பருக்கு? எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் ஆஃப் an atom, எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆஃப் an atom. என்ன Ma'am, வரும் சொல்லுங்க neutrons பார்ப்போம். இல்ல. Neutrons and நியூட்ரான்ஸ் protons. புரோட்டான்ஸ். வெரி குட். ஆல் அதான் ஆன்சர் வந்து உங்களுக்கு அதான் ஆன்சர். முடிஞ்சிச்சா? அடுத்தது பாருங்க. அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க. வேற என்ன கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இதுல வந்து 12th வேற என்ன கொஸ்டின் பாருங்க இதுல வந்திருக்கு. இது சொல்லுங்க பார்ப்போம். Complete the following by given option. The principal quantum number determines the dash of the electron from the nucleus. ஏன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு, மாஸ் இருக்கு, வெலாசிட்டி இருக்கு, வீக் இருக்கு, ஸ்ட்ராங் இருக்கு. இல்லை எது வரும் உங்களுக்கு? என்ன வரும்னு பாக்குறீங்க? எது பார்க்கீங்க? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா அது ஸ்டார்டிங் என் இருக்குல்ல, இந்த வந்து ஷெல்லை பத்தி சொல்றது இல்லையா? அந்த குவாண்டம் நம்பர் டிட்டர்மைன்ஸ் தி என்ன டிட்டர்மைன் பண்ணும்? டிஸ்டன்ஸா, மாஸா? அந்த எலக்ட்ரானுடைய மாஸ் Mass. எல்லாம் வராது. மாஸ் வராது. எப்படி மாஸ் வரும் உங்களுக்கு? குவாண்டம் நம்பர் தானே இது, நம்பர்ஸ் தானே அது. நம்பர் சொல்லும்போது ஜஸ்ட் 1 2 3 நம்பர் அப்படிதானே அது. மாஸ் வீக் ஸ்ட்ராங் எல்லாம் வராது. இது என்ன வரும்? வில் கெட் தி என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்ப்போம். And distance. வெரி குட். டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து அந்த நியூக்ளியஸ்ல இருந்து அவுட்டர்மோஸ்ட் ஷெல் வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் நம்மளுக்கு வந்து சொல்லும். நெக்ஸ்ட், தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தி அயான்ஸ் இன் அன் அயானிக் பாண்ட் இஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தி அயான்ஸ் என்னென்ன டூ டைப்ஸ் ஆஃப் அயான்ஸ் இருக்கு? என்ன நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் அயான்ஸ்? And covalent. அயான்ஸ் பிளஸ் அயான் மைனஸ், பிளஸ் அயன் மைனஸ் அயன். அயனிக் பாண்ட்ல ரெண்டு இருக்கும். அது ஸ்ட்ராங்கா இருக்குமா வீக்கா இருக்குமா? ஸ்ட்ராங்கா இருக்குமா வீக்கா இருக்குமா? அயானிக் பாண்ட்ல இந்த அயான்ஸ் வந்து எப்பவுமே அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்குமா வீக்கா இருக்குமா? என்ன ஆன்சர் வரும் இதுல? டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். வீக்கா இருக்குமா ஸ்ட்ராங்கா இருக்குமா? And strong. வெரி குட். ஸ்ட்ராங்கர். வெரி குட். அதால் தான் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட், இது வந்து ஆன்சர் வந்து என்னது? ஸ்ட்ராங். ஸோ உங்களுக்கு 4 மார்க்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் இந்த 2 கொஸ்டின் தான் வந்திருக்கு. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மீதெல்லாம் பாருங்க, எதுவுமே இல்லை பாருங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த நம்ம ரிலேட்டடான கொஸ்டின் ஏதாவது இருக்கா பாருங்க. இது கூட சார் 2 கொஸ்டின் தான் கேட்டுருக்காங்க. நம்ம லெசனுடைய கொஞ்சம் நல்லா அது என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தாவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். சரி, இந்த 2 கொஸ்டின் வந்துருக்கு. அடுத்த கொஸ்டின்
நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் பார்க்கணும். இந்த கொஸ்டின் பேப்பர்ல 18th ட்ரை Screen பண்ணிட்டு தெரியல பார்க்கலாம். மேம். ஸ்கிரீன் தெரியல மேம். இந்த 18th கொஸ்டின் பாருங்க. Read the passage and answer the following questions. Louis D. Broglie proposed that if light, தெரியல. எஸ் மேம். இப்ப தெரியுதாம்மா? இல்ல மேம். ஹலோ மரியே, தெரியல மேம். தெரியுதாம்மா? போர்டு ஸ்கிரீன் தெரியும். இல்ல ஓகேவா? மேம். ஹலோ தெரியல மேம். ஹலோ மேம். ஹலோ ஹலோ மேம். ஸ்கிரீன் ஹலோ மேம் ஸ்கிரீன் தெரியல மேம். ஹலோ ஹலோ மேம். இப்ப தெரியுதாம்மா? எஸ் மேம். ஹலோ இப்ப தெரியுதாம்மா தெரியுது மேம். ஸ்கிரீனு? தெரியுது. இங்க பாருங்க. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. லூயிஸ் டி Broglie proposed that if light can show particles as well as wave nature, இவர் தானே சொல்ற dual character சொன்ன இல்லையா? பார்ட்டிகல் வந்து அந்த எலக்ட்ரான் வந்து வேவ் கேரக்டரா இருக்கு, பார்ட்டிகல் கேரக்டரா இருக்கு. why should particles of matter not possess wave-like characteristics? On this wave-particle duality of the matter and radiation, Heisenberg stated that more and less the less versa. இதுதான் வந்து ரெண்டு பேரோடைய கான்செப்ட். இங்க வந்து சும்மா கொஞ்சம் அதோட இது கான்செப்ட் சொல்லியிருக்கேன். Give the mathematical expression of de Broglie's equation. என்ன ஈக்குவேஷன் பார்த்தோம்? வந்து lambda is equal to நம்ம அந்த ஃபார்முலா h/p. அவ்வளோ சிம்பிள் பாருங்க. ஆனா நீங்க எக்ஸ்பிரஷன் எழுதிட்ட பிறகு என்ன எழுதணும்? இது வந்து வேவ் லென்த், இது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு எழுதணும். இது வந்து இது என்னன்னா இது பாத்தீங்கன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், ஹெச் பாத்தீங்கன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், பி வந்து மொமெண்டம், வேவ் லென்த், லாம்டா வந்து வேவ் லென்த். வேவ் லென்த் அப்படின்ட்டு வேவ் லென்த் அப்படின்ட்டு நம்ம இந்த ஃபார்முலா எழுதணும். அது பார்த்தோமா மரியம்? இது எக்ஸ்பிரஷன் பார்த்தோமா இல்லையா? எஸ் மேம். ஹலோ எஸ் மேம். ஹலோ இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்ல, லாம்டா இஸ் ஈக்குவல் டு இது இருக்க எஸ் மேம். பார்த்தோமா இல்லையா?
இங்க ஒரு தடவை பார்த்தோம். பண்ணேன். ஸோ அந்த இது ஃபார்முலா பாருங்க. ஃபார்முலா என்ன சொல்லுங்க பாப்பா இப்போ? ஃபார்முலா அதோடைய சொல்லுங்க. நம்ம ஃபார்முலா அது lambda is equal to h by p. இதான் வந்து ஃபார்முலா இல்லையா? இதான் வந்து டி ப்ளூக்ளிஸோட எக்ஸ்பிரஷன். இதுல லாம்டா வந்து என்னன்னா வேவ் லென்த், h வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், p வந்து மொமெண்டம். ஸோ இதுதான் இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் டி ப்ளூக்ளிஸ் ஈக்குவேஷன். அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் எய்சன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இது வந்து இந்த லா அவர் சொன்னது இல்லையா? இட் இஸ் இம்பாசிபிள் டு டிட்டர்மைன் போத் தி பொசிஷன் அண்ட் தி மோமெண்டம் ஆஃப் தி எலக்ட்ரான் அப்படின்ட்டு அவர் அந்த லா சொல்லியிருப்பார். அது அப்படியே நீங்க எழுத வேண்டியது. இட் இஸ் இம்பாசிபிள் டு டிட்டர்மைன் சைமல்டேனியஸ்லி போத் தி பொசிஷன் அண்ட் தி மூமெண்டம் ஆஃப் எ குவாண்டம் பார்ட்டிக்கல் அப்படின்ட்டு அந்த இதுல கான்செப்ட்ல கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்தது பாருங்க. இப்ப வர கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது இங்க 29 சொல்றேன். இது பாருங்க. இவரு இது என்ன சொல்ற அந்த 29 உடைய 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸ். முதல்ல இந்த இது பார்த்துக்கலாம். விச் அப்சர்வேஷன் ஆஃப் ருதர்ஃபோர்ட்ஸ் ஆல்பா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் லீட் டு தி கன்க்ளூஷன் தட் ஆல் தி பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் அன் ஆட்டம் வாஸ் கண்டெய்ன்ட் இன் த நியூக்ளியஸ். எந்த இது வந்து அவருக்கு வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிச்சு நியூக்ளியஸ் வந்து சென்ட்ரா இருக்கு, எல்லா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து சென்ட்ரா இருக்குன்ட்டு. எந்த இது அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நீங்க? இந்த இதுக்கு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஹலோ மேம் ரே டெரிவேஷன் ஆகுது. ஹலோ ஹலோ எஸ் மேம். வெரி குட். ஹலோ ஸோ மேம். நம்மளுக்கு வந்து 3 டைப் ஆஃப் ரிஃப்ளெக்ட். சொல்லுங்க. 3 டைப் ஆஃப் வந்து டீவியேஷன் நடந்தது இல்லையா? ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனதுக்கு அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு? மோஸ்ட் ஆஃப் தி ஆல்ஃபா ரேஸ் வந்து பாசஸ் வந்து வித்தவுட் எனி டீவியேஷன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனது. அதுக்கு என்ன ஸ்ட்ரெயிட் லைனுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவர்? அதுக்கு என்ன சொல்ல வர்றாரு அவர்? அங்கே நிறைய வந்து ஆட்டம்ல எம்டி ஸ்பேஸ் இருக்கு, என்னுடைய ரேஸ் எல்லாம் வந்து உள்ள கரெக்டாக போயிட்டு வெளில வந்திருக்குன்னா அங்கேருந்து எதுவுமே வந்து பிளாக் பண்ணதுக்கு அதுக்கு எதுவுமே இல்லை, அதனால நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு. அடுத்தது வந்து சென்டர்ல போன ரே வந்து ஏன் வந்து டிஃப்ளெக்ட் ஆச்சு, அதுக்கு ரீசன் என்ன சொல்றாரு அவருக்கு? அதுக்கு என்னம்மா ரீசன்? அதுக்கு ஒரு ரேஸ் ஆல்ஃபா ரேஸ் என்ன சார்ஜ், பிளஸ்ஸா மைனஸ் சார்ஜா? பிளஸ் மேம். ஆல்ஃபா ரேஸ் பிளஸ். அப்போ இந்த பிளஸ் ரே வந்து நடுவில் போயிருக்கு, சென்டர்ல போயிருக்கும் போது அது ரிஃப்ளெக்ட் பேக் ஆயிருக்கு. ஒரு வந்து 180 டிகிரில வந்து ரிஃப்ளெக்ட் பேக் ஆயிருக்கு. அதுக்கு என்ன ரீசன்னா அவன் நடுவில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கனால தான் வந்து அது என்ன பண்ணியிருக்கு, ரிப்பல்ஷன் பண்ணியிருக்கு. ஏன்னா என்னுடைய ஆல்ஃபா ரேஸும் பாசிட்டிவ் சார்ஜ், அப்போ சென்டரில் இருக்கிறதும் ஏதோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். அதனால தான் வந்து அது என்ன பண்ணியிருக்குன்னா அது என்ன பண்ணிருக்கு, என்ன பண்ண அட்ராக்ட் பண்ணாது, ரிப்பல் பண்ணோம் இல்லையா? ஏன்னா ப்ளஸ் ப்ளஸ் வந்து ரிப்பல் பண்ணலாம். அப்போ அந்த ரேஸ் வந்து ரிப்பல் பண்ணியிருக்கனால தான் வந்து அந்த சென்ட்ரா போன ரேஸ் எல்லாம் வந்து என்ன இருக்குன்னா வெளில வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் எழுதணும். அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் ஓனாகவே எழுதுங்க. ஸோ என்னன்னா உங்களுக்கு அப்படி ஓனாக எழுத தெரிலனா நான் உங்களுக்கு ஆன்சர் அனுப்புகிறேன், அதை பார்த்துக்குங்க. இதில் இது முடிச்சிட்ட பிறகு நான் ஆன்சர்ஸ் அனுப்புகிறேன், அதுக்கு வந்து பார்த்துக்குங்க. சம் ஆஃப் தி ஆல்ஃபா ரேஸ் ஆர் டிஃப்ளெக்டட் அட் லார்ஜ் ஆங்கிள்ஸ். They must have on the approach same positive charge region responsible for the deflection. This positively charged region is called the nucleus. அது மாதிரி வந்து நீங்க ஓனா கூட எழுதலாம், இல்லை நீங்க சொல்லலாம். ஆல்ஃபா ரேஸ் வந்து which is already a positive charge particle, when it is passes through the center it is get deflected, means because that center may have contain and பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் வந்து வில் கெட் வந்து அண்டர்கோ என்ன ஆகும்,
ரிஃப்ளெக்ட் பேக் ஆயிருக்கு அப்படின்ட்டு நீங்க ஓன் நோட்ஸ்லயும் எழுதலாம். மேல இருக்க கொஸ்டின் பாருங்க. மேல இருக்க கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இதே மாடல்ல நிறைய வாட்டி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. இது என்னன்னா, if 3D and 4p orbitals are to be filled in an atom by an electron, then which orbital will be occupied first? Explain it on the basis of the Auber principle. Auber principle தான் நம்மளுக்கு என்ன சொல்றாரு, எப்படி வந்து எலக்ட்ரான் ஃபில் பண்ணும் அப்படின்ட்டு தான் அந்த ஒரு ரூல் மாதிரி கொண்டு வர்றாரு இல்லையா? டூ எஸ் 2p 3s 3p அடுத்தது வந்து 4s வந்து அப்புறமா 3d வரும். அடுத்தது 4p இது மாதிரிதான் வரும். 4p அடுத்தது வந்து 4d 5s வந்து முதல் 3d ஆர்பிட்டல்ஸ் ஆர் டு ஃபில்ட் இன் அட். இது வந்து லோயர் எனர்ஜி லெவல்னா n ஃபார்முலா. n வந்து என்னன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஃபர்ஸ்ட் ரிங்க்கு நம்ம 1 கொடுப்போம் இல்லையா, செகண்ட் ரிங்க்கு 2, அதான் வந்து பிரின்சிபல். இது வந்து n வந்து ஹலோ பாத்தீங்க ஏன் வந்து உங்களுக்கு எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போவோம் 4p அப்படின்னு கண்டுபிடிக்கிட்டோம்னா, இது வந்து 3 வந்து 2 3 4 எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஷெல்ஸுடைய நேம். இது அதான் வந்து n ஷெல்லுடைய நேம். எல் வந்து எல்லுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா எல் இஸ் ஈக்குவல் டு எல் பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா எஸ் பி இதெல்லாம் சப்ஷன்ஸ் பத்தி சொல்லுது இல்லையா. இதுக்கு வந்து எஸ்ஸுக்கு வந்து 0, பிக்கு வந்து 1, டிக்கு வந்து 2, எஃப்க்கு வந்து 3. இதுதான் வந்து ஆர்டர். இப்போ நான் வந்து n பிளஸ் எல் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ட்ரை பண்றேன் பாருங்க. எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 2 3டிக்கு என்ன போடுவீங்க வேல்யூ 3 வந்து என்னுடைய வேல்யூ 3 பிளஸ் டியுடைய வேல்யூ என்னது 2 எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு 5 வந்திருக்கு. அடுத்தது புரியுதாம்மா இது 4p என்னுடைய வேல்யூ என்ன இருக்கு 4, பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் 1, இப்போ இதுவும் 5. இது மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூ வருது இல்லையா, அந்த வேல்யூ பேஸ் பண்ணி எது வந்து லோயர் எனர்ஜி அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண. இப்போ இதில் பார்க்கும்போது ரெண்டுத்துடைய வேல்யூ என்ன வந்திருக்கு, சேமா வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து லோயர் எனர்ஜி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அந்த அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம்னா, எது ஷெல்லுடைய லோ இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு லோயஸ்ட். இதை பாருங்க மரியம் மரியம் Yes, ma'am. ஹலோ Yes, ma'am. ஹலோ Yes, ma'am. மரியம் Ma'am, கேக்குதா ma'am? ஹலோ இங்க பாருங்க அதே மாதிரி வந்து Hello, ma'am. இதான் வந்து நம்மளுடைய ஆர்டர். இதான் வந்து ஆல்பா பிரின்சிபலுடைய ஆர்டர். இது இது இங்க புரியுது. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் மாதிரி 2 3 இடத்துல கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க இந்த ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணோம். புரியுது. இது போர்டு தெரியுதா உங்களுக்கு? கேக்குது. போர்டு Yes, உங்களுக்கு ஷேர் ma'am. ஆகுதா? ஓகேவா? Yes, ma'am. இங்க பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3p பிளஸ் எஸ் உடைய வேல்யூ 0 4
இப்போ ரெண்டுமே வந்து 4 வந்திருக்கு. சேம் நம்பரா வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த ஷெல்லுடைய நம்பர் லோ இருக்கோ, அப்போ முதல்ல வந்து இதுதான் எடுத்துக்கணும். இதுல ஃபில் பண்ணி அப்புறம் அந்த 4Sக்கு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அ இப்போ 2P இருக்கு, 3S இருக்கு. இப்போ 2Pக்கு என்ன பண்ணுவீங்க? 2 வந்து என்னுடைய வேல்யூ 2, P யோட வேல்யூ என்னது? 1. இதுக்கு என்ன வரும்? 3 வரும். இது பாருங்க 3 பிளஸ் 1க்கு வந்து Sக்கு 0. இப்போ இதுவும் 3. இப்போ சேமா இருக்கும்போது நம்ம ஷெல்லுடைய இது வந்து லோயஸ்ட் நம்பர் எது இருக்கு? 2 தான். அப்போ அந்த முதல்ல வந்து 2Pய ஃபில்அப் பண்ணி 3Sக்கு போணும். இது மாரி தான் உங்களுக்கு வந்து ஃபில்லிங் வந்து ஆகுறது. இங்க பாருங்க ஒரு நிமிஷம். இதெல்லாம் வேண்டாம். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ எது வரும் உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இந்த ஃபார்முலால என்ன குடுத்துருக்கான்னா, இதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்மேட் தான். 3D ஃபில்லப் ஆகுமா? ஆ எந்த இது ஃபில்லப் ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். 3D ஃபில்லப் ஆகுமா? 4P ஃபில்லப் ஆகுமா? ஃபர்ஸ்ட்டு 3D ஏன் 3D? lowest number. ஏன் லோயஸ்ட் ஷெல் நம்பர். இப்ப பார்த்தோன்னா, நம்ம ஆக்சுவலா வந்து இந்த நம்பருங்க வச்சு தான் ஆக்சுவலா அந்த ஆன்சர் வரும்ல 5, 4 அப்படின்ட்டு ஒண்ணு வேல்யூ வரும். இப்ப பாருங்களேன். இப்போ 1Sக்கு எடுக்கிறேன் பாருங்க. 1Sக்கு நானு 1Sக்கு எடுக்கிறேன் நானு. இந்த முடிச்சிடுறேன் இத. 1Sக்கு எப்படி வரும் வேல்யூ? 1 பிளஸ் எஸ்ஸுடைய வேல்யூ 0வா 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2Sக்கு வந்து 1 பிளஸ் 2 பிளஸ் 0 2. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எது வந்து லோயஸ்ட் வேல்யூ இதுதான். இப்போ முதல்ல 1S வந்துட்ட பிறகு 2S வரும். ஸோ இந்த ஆன்சர் வந்தது இல்லையா? இந்த ஆன்சர் பேஸ் பண்ணி தான் நம்ப எந்த எதுக்கு முதல்ல எலக்ட்ரான் போகும் அப்படின்ட்டு லோயஸ்ட் எனர்ஜி எதுன்ட்டு நம்ம இப்படி பார்ப்போம். இந்த ஆன்சர் வச்சு தான். இந்த லாஸ்ட் ஆட் பண்ணி வந்த ஆன்சர் இருக்கு இல்லையா? அத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லோயஸ்ட் எனர்ஜி பார்ப்போம். இது மாரி நம்ம ஆட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா, சேமா வரும். இப்ப இந்த 3Dலயும், 4Pலயும் அந்த ஃபார்முலா வச்சு நம்ம பண்ணும்போது சேமா வரும்போது, அப்ப நம்மளுக்கு கன்ஃப்யூஷன் ஆகுது இல்லையா? எந்த எந்த இதுக்கு போடணும்? எது லோயர் எனர்ஜி அப்படின்னு. ஏன்னா, ஆன்சர் நமக்கு 2மே சேமா வரும்போது, அப்போ கஷ்டமா இருக்கும்போது நம்ம என்ன பார்க்கணும்னா, அதுடைய ஷெல்லுடைய நம்பர பார்க்கணும். லோயஸ்ட் ஷெல்லுடைய நம்பர். ஷெல்லுன்னா என்னது? என் இல்லையா? 1, 2, 3, 4 அப்படி ஷெல். அந்த லோயஸ்ட் வந்து ஷெல் நம்பர். எதுக்கு இருக்கு? 3க்கு தான் வந்து லோயஸ்ட் ஷெல் நம்பர். இது 3வது ரிங்கு, இது 4வது ரிங். அப்ப நம்ம வந்து 3D ஃபில் பண்ணிட்ட பிறகு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபில் 3D அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து ஃபில் வந்து 3D அப்படின்னு போட்ட பிறகு, இந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்க குடுக்கணும். இது மாரி N+L வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி, ஆஃப் பிரின்சிபல் வந்து அந்த என்ன அந்த ஆஃப் பிரின்சிபலும் எழுதணும் நீங்க. ஆஃப் பிரின்சிபல் என்ன சொல்றேன்னா, எலக்ட்ரான்ஸ் ஆர் வந்து ஃபில்ட் இன் தி இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்ட்டு அந்த இது இருக்கும், டெஃபினிஷன் இருக்கும். அந்த டெஃபினிஷன் எழுதிருங்க. அப்புறம் அந்த இந்த கான்செப்ட்ல எழுதுங்க. எப்படி எழுதுவீங்கன்னா, 3D ஆர்பிட்டல் வந்து ஆர் ஃபில்டு ஃபர்ஸ்ட். Filled from the lower energy orbital to the higher one. அதான் வந்து ஆஃப் பிரின்சிபல். எலக்ட்ரான்ஸ் ஆர் filled from lower energy orbitals to the higher ones. அதான் வந்து ஆஃப் பிரின்சிபல் கொண்டு சொன்னது. இப்போ நம்ம வந்து n+n வேல்யூஸ் வந்து அது ஈக்குவலா இருக்கு. அப்போ த ஆர்பிட்டல் வித் தி லோயர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அதான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா ஷெல் நம்பர் வந்து லோயரா இருக்கு இல்லையா? அதுக்கு தான் நம்ம வந்து லோயர் எனர்ஜி அப்படின்ட்டு சொல்லுவோம். இது வரைக்கும் புரிஞ்சதாமா? 2 கொஸ்டின் பேப்பர் நம்ம Yes, பார்த்துருக்கோம். ma'am. அடுத்த நாளைக்கு வந்து அடுத்த 2 கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஓகேவா? இது Yes, வரைக்கும் ma'am. புரிஞ்சதா உங்களுக்கு? ம். Yes, ma'am. இதுல இருக்கும் புரிஞ்சுச்சு உங்களுக்கு ma'am. இந்த ஆன்சர்ஸும் அப்படியே இருக்கும் பாருங்க உங்களுக்கு. Okay, ma'am. தேங்க்யூமா. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். Thank you, ma'am.